ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஒரு த்ரில்லர் படம் செம்ம த்ரில்லிங்காக வந்திருக்கு. அதுவும் தமிழ் படத்தில். படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. இந்த படத்தை பற்றி தான் அப்டேட் தான் நான் கொடுக்க போகிறேன். மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நட்டி, அருண் பாண்டியன், வினோதினி, மூணாவது ரமேஷ், நம்ம தங்கதுரை இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. அந்த ஸ்டேஷனை சுற்றி பாம்பு வச்சு அந்த ஸ்டேஷனை ஒரு கம்ப்யூட்டர் மூலியமா தன்னோட கண்ட்ரோல கொண்டு வந்து அந்த பாம்பு வெடிச்சுச்சா இல்லையா, இதுதாங்க ஒன்லைன் ஸ்டோரியே. ஒரு த்ரில்லரான படத்தை கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் சீனே ஆரம்பிக்கிறப்ப நம்ம அருண் பாண்டியன் தன்னோட பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் கொடுக்க போறாரு. அங்க நம்ம ரைட்டரா இருக்கிற நம்ம ஏட்டா இருக்கிற மூணாவது ரமேஷ் தான் அந்த இதை வாங்குறாப்புல. ஸோ அந்த டைம்ல அந்த ஸ்டேஷன்ல போலீஸா இருக்கிற நம்ம நட்டி வந்து ஒரு பிஎம் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிடுறாரு. அந்த டைம்ல உள்ள வர எல்லாருமே அந்த ஸ்டேஷனுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ அக்ஷா செட்டின்றவங்க வந்து எஸ்ஐயா இருப்பாங்க. அவங்க தன்னோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வருவாங்க. அவங்களும் அந்த ஸ்டேஷனுக்குள்ள மாட்டிக்குவாங்க. அந்த டைம்ல தன்னோட பையனை காணோம் அப்படின்னு கேஸ் கொடுப்பாங்க. சில நிறைய கேரக்டர்கள் உள்ள வருவாங்க. எல்லாருமே மாட்டிக்குவாங்க. இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்களா, யார் இந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆக்ட் பண்ணது அப்படின்னு கதை மூவ் ஆகுங்க. அருண் பாண்டியன் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஸோ கடைசியில இவரு தான் பாம்பு வச்சிருப்பாரா அப்படின்னு நமக்கு டவுட்டுமே வருங்க. அதே மாதிரி அக்ஷா செட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரோல் அவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த டைம்ல வினோதினி தான் வந்து ஜட்ஜா நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே வந்து அவங்களோட ரோலை பக்காவா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு த்ரில்லர் கலந்த படமா கரெக்டா கொண்டு போயிருப்பாரு. நம்ம நட்டி வந்து படத்துக்கே தேவைப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல நட்டி தாங்க இந்த படத்தையே ஒரு கொஞ்சம் மாற்றியே கிளைமேக்ஸ்ல அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருப்பாரு. படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரில்லர் ஜேர்னல்ல பயங்கரமா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போயிருப்பாங்க. எல்லா படமும் வந்த மாதிரி தான் இந்த படமும் ஸ்டேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். எல்லா கதையிலையும் வந்த மாதிரி தான் அமைச்சரோட பையன் கெட்டவனாவே காமிச்சிருப்பாங்க. பட் கதை சொன்ன விதம் வேற மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.